ஆல் ரைட் நம்பா. ஸோ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் டபிள்யூஇ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி இப்போ வந்து ஏன் ஜே ஊசோ வந்து இந்த மென்ஸோட ராயல் ரம்பிள் ஜெயிச்சாரு, ஏன் அவர் ஜெயிச்சாரு அன்எக்ஸ்பெக்டடாக, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஏன் ஜே ஊசோ ஜெயிச்சாரு, ஏன் ட்ரிபிள் எச் வந்து ஜே ஊசோவை இந்த ரம்பிள் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. ஈவன் தோ இந்த மேட்ச்சில் சில பெரிய நேம்ஸ்லாம் இருந்திருக்கு. சீனா, ரோமன், சேத், பங்க், ட்ரூ, ஈவன் ஏஜே ஸ்டைல் கூட ஜெயிச்சிருந்தா ஃபேன்ஸ் இவ்வளோ வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இங்கே இவ்வளோ பெரிய பெரிய நேம்ஸ் இருந்தோம். ஐ மீன் இப்போ அவர் வந்து வேர்ல்டு டைட்டில் பக்கம் தான் போக போகிறாரு. அண்ட் இப்போ தான் அந்த மெயின் இவெண்ட் ஏதோ ஒரு ஷோவில், அதுவும் ஒரு லைவ் இவெண்ட் ஷோ, அது சும்மா கொஞ்சம் லைட்டிங்லாம் போட்டு அது ஒரு பேப்பரிவாக பண்ணி அங்கே க்ளீனாக பார்த்தா குந்தர் வந்து விஜயவை தோக்கச்சிருப்பார். எஸ், க்ளீனாக, எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது, க்ளீனாக. ஈவன் அடுத்த ராலையே வந்து கலாய்ச்சி விட்ருப்பாரு, ட்வீட்டு கூட போட்டிருப்பாரு, இனிமேல் என் முன்னாடி வந்து வந்துடாதுன்னு ஓடிடு அந்தமாரி. அண்ட் இப்போது ஜே ஊசோ பார்த்தோன்னா ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சிருக்காரு. இன்னும் பல ஃபேன்ஸோட ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும். ரோமன் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு ஹோப் இருந்தது, அப்போது இவர் தான் யார், சீனா தான் ஜெயிக்க போகிறாருன்னு. பட் சீனா வந்து ஜெயிக்கல. ரோமன் கதை நமக்கு தெரியும். ரோமன் செத்து, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், செத்து பங்கெலாம் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. பங்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, பங்கையே வந்து தூக்கிட்டாங்க. ஓகே, ஒரே ஒரு கேள்வி தான், அது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இன்னும் வந்து அஃபிஷியல் அப்டேட்டோ இந்த டர்ட் சீட்லாம் பார்த்தோன்னா அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணலை. பட் இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸு அண்ட் கொஞ்சம் ஹையரப்ஸான, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்டர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாக இருப்பாங்களே, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் நான் வந்து இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்தமாரி லாஸ்ட் டைமில் வந்து டிசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து வேறு யாரும் ஜெயிச்சிருக்கணும், இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால் வந்து லாஸ்ட் டைமில் இந்த பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்தமாரி எந்த ஒரு அப்டேட்டோ இப்போதுக்கு நான் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வரல. வந்தால் டெஃபினெட்லி நான் வந்து அந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன் அண்ட் அவங்களோட கருத்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஜே ஊசோவை ஏன் ட்ரிபிள் எச் வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா, முதல் ரீசன் ஜே ஊசோ வந்து டபிள்யூஇ கம்பெனிக்கு வந்து காசு கொடுக்குறாரு. ஏன்னா வெயிட்டாக பார்த்தோன்னா அவர் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் கூட ஒவ்வொரு வீடியோவில் இந்த மர்ச்சன்டைஸில் ஜே ஊசோ வந்து டாப்பில் இருக்காருன்னு பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஜே ஊசோ வந்து பெனிஃபிஷியலாக இருக்கார், டபிள்யூஇ கம்பெனிக்காக காசு வந்து சம்பாதிச்சு கொடுக்குறாரு. அப்போ அவரை ஜெயிக்க வைக்காமல் வேறு யாரை ஜெயிக்க வைப்பாங்க, அந்தமாரி. ஸோ ஜே ஊசோ வந்து நல்லா காசு வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. அவரோட மர்ச்சன்டைஸ் பார்த்தோன்னா நல்லா வந்து சேல் ஆகிருக்கு. அந்த ஒரு ரீசன் வந்து சொல்லப்படுது. அண்ட் ரீசெண்டாக நம்ம பார்த்துருக்கோம், ஜே ஊசோவை பார்த்தோன்னா ட்ரிபிள் எச் வந்து கொஞ்சம் ஒரு சிங்கிள் ரனில் வந்து கொண்டு போயின்னு இருக்காங்க. அது வேறு விஷயம், டைட்டில் மெயின் மேட்ச்லாம் வந்து அவர் வந்து தோற்றுருவார். பட் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரனில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கதைனா, ஃபேன்ஸ் கூட அவரோட அந்த எப்படி சொல்கிறது கனெக்ஷன் வந்து நல்லாவே ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் அவரோட என்ட்ரன்ஸில் அந்த மூமெண்ட் வந்து தான் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஈட்னு வந்து அந்த மூமெண்ட்டு, அந்த வைபு. ஸோ ஃபேன்ஸ் வந்து பர்சனலி கனெக்டாக இருக்காங்க ஜே கூட. அண்ட் ஜே வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் மாரி தெரிகிறாரு ட்ரிபிள் எச்சுக்கு. நான் வந்து இது கேட்டோடனே இதுவாகிட்டேன், ஃப்யூச்சரா? ஜே ஊசோ கூட பார்த்தோன்னா மிடில் ஏஜ் தான், அவர் வந்து யங்கர் கிடையாது. லைக் யார், கிரேசன் வாலர், ஆஸ்டின் தியரி மாதிரிலாம் கிடையாது, இல்லை பிரான் பிரேக்கர் மாதிரிலாம் கிடையாது. ஹீ இஸ் மிடில் ஏஜ். லைக் அவர் வந்து நான் அப்பயே பார்த்துருக்கேன், ஊசஸில் இருப்பார்ல ஒரு சைடில் பெயிண்ட் அடிச்சிக்கின்னு. ஸோ அவ்வளோ பழைய ஆள் அவரு கோடி ரோட்ஸ் அந்தமாரி அந்த லிஸ்ட்டில் தான். ஸோ இன்னொரு இன்னொரு விஷயம், அது என்னென்னா, எப்படி வந்து கோடி ரோட்ஸை, அதாவது டபிள்யூஇ பார்த்தா வர வச்சாங்களே, அங்கேருந்து இங்கே வர வச்சாங்க, ஜெயிக்க வச்சாங்க. தென் ரெசல்மேனியாவில் ஃபஸ்ட்டு ரெசல்மேனியாவில் ரோமன் கிட்ட அவர் தோற்றுருப்பார். தென் அடுத்த ரெசல்மேனியாவில் அவர் வந்து டைட்டில் ஜெயிச்சிருப்பார். ஸோ இப்போ குந்தர் கிட்ட பார்த்தோன்னா இங்கே ஜே வந்து தோற்றுறாரு வேர்ல்டு டைட்டில். அண்ட் ஏன்னா இப்போ ராயல் ரம்பிள் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ நம்ம அசால்ட்டாக சொல்லலாம், இப்போது ஜே ஊசோ குந்தரை வந்து தோக்கடிச்சு அந்த டைட்டில் வந்து ஜெயிச்சிருவார். அப்படி ஜெயிக்கலன்னா அப்போ இந்த ராயல் ரம்பிள் எந்த டேஷ்க்கு வந்து ஜெயிக்க வைக்கணும், அந்தமாரி ஒரு கேள்விக்குறி வந்துடும்ல. ஸோ அந்தமாரி ஆக மொத்தத்தில் அடுத்த ஃப்யூச்சராக பார்க்குறாங்க, எப்படி வந்து கோடி இது பண்ணாங்களே, பில்ட் பண்ணாங்களே. ஸோ கோடி மாரி இப்போ ஜேவை பார்த்தோன்னா ஒரு தன்னோட ஃப்யூச்சருக்காக பார்த்தா பில்ட் பண்ணுறாங்க. அந்தமாரி சில விஷயம் பார்த்தா சோஷியல் மீடியாவில் போயின்னு இருக்குது. முதல் விஷயம் நான் கிளியர் பண்ணிடுறேன், ரம்பிள் சூப்பராக இருந்தது. மேட்ச்சு, ஃபேஸ் ஆஃப், மூமெண்ட்டு எல்லாத்துலேயும் பக்காவாக இருந்தது. அந்த கேமரா ஆங்கிள், அந்த மூமெண்ட்ஸ்லாம் என்னால் மறக்கவே முடியாது. லெஜண்ட்ஸை ஒன்றா பார்த்தது. அண்ட் இப்போ இருக்கிற பசங்களால் கண்டிப்பாக அதை வந்து ஃப்யூச்சரில் பார்க்க முடியாது, தவிக்க போகிறாங்க. பட் நம்ம வந்து அதை விட்னஸ் பண்ணியிருக்கோம். பங்கு, சீனா, ரோமன், ஏஜே, செத்து, ட்ரூ எல்லாம் ஒரே ரிங்கில். அதெல்லாம் வந்து வேறு மூமெண்ட்டு. வரப்போகிற கிட்ஸெல்லாம் அதிலலாம் வந்து பார்க்கவே முடியாது. சீனா இப்போயே போயிடுவார், பங்கு கூடி சீட்டில் போயிடுவார், ஏஜே. ஸோ எல்லாருக்கும் வயசாகின்னு இருக்குது.
ஸோ நம்ம அதை விட்னஸ் பண்ணோம். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து இங்கே இது பண்ணிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஜே உசோ ஜெயிச்சதில் எந்த ஒரு கோவமும் கிடையாது. நல்லா கேளுங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜெயிச்சதில் வந்து எனக்கு வந்து இது கிடையாது, அவர் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. டிசர்வ், நல்ல டேலண்ட்டு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்காரு. கோவம் வந்து எனக்கு ட்ரிபிள்ஸ் மேலே தான் வருது. அந்த டைரக்ஷன், க்ரியேட்டிவிட்டியுமே அவங்க மேலே தான் வருது. ஜெயிச்சது வந்து தப்பு கிடையாது, ஆனால் ஜெயிச்ச நேரம் வந்து தப்புன்னு சொல்லுவேன். டைமிங் வந்து தப்புன்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமில் பல பிக் ஸ்டார்ஸ் இருந்திருக்காங்க அண்ட் திரும்பி வர முடியாது அவங்களால. அண்ட் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து அவர் வந்து அவ்வளோ ஹைப் பண்ணார் இந்த ரம்பிளுக்காக. ஆள் வந்து உயிரே கொடுத்தாப்புல இந்த ரம்பிளுக்காக. நான் தான் அண்டு ஸ்டார்டிங்லேருந்து அவர் ப்ரொமோட் பண்ணின்னு இருக்காரு ரம்பிளை. அவரும் ஜெயிக்கலை, ரோமன்லாம் சொல்ல தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, டிசர்வ். ஜே மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, ஆனால் டைரக்ஷன் சரியில்லை, டைமிங் சரியில்லை. ஜே டிசர்வ், பட் டைமிங் இது வந்து சரி கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஜேவை அடுத்த ஃப்யூச்சராக வந்து பார்க்குறாங்க, அதோட பில்டப்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் ரெசல்மேனியாவில் ஜேக்காக டிக்கெட் வாங்கி எல்லோரும் வாங்குவாங்களா? அதே ஒரு கேள்வி தான். ஸோ பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியான முடிவா? ட்ரிபிள் ஹெச்சோட இந்த முடிவு சரியான முடிவா, இல்லை இது வர்ஸ்ட் முடிவா என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரீசன் வந்து நான் சொல்லலை, இதுதான் பேசப்படுது சோஷியல் மீடியாவில். கிளியர்ஃபை பண்ணிடுறேன். ஃபர்தராக என்ன அப்டேட் வந்து அதுவும் நான் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சேனலில் ஆக்டிவாக இருங்க, ஏன்னா வீடியோஸ் நிறைய வரும். ஸோ ஆக்டிவாக இருங்க. அண்ட் நான் எப்போவுமே வந்து சொல்ல மறந்துடுவேன், வீடியோக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணலன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் இது ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து இந்த வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோ வந்தாலுமே லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஆளுங்க வந்து அது ரீச் ஆகும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுறேங்க.